நல்லா இருக்கீங்களா? என் தம்பிகளா நல்லா இருக்கீங்களாடா? நம்ம விட்ட 108 ஆம்புலன்ஸ் போது வழி விடுங்க, வழி விடுங்க. 108 ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. நம்ம ஆம்புலன்ஸ் போது பாரு. வண்டியில வழி விடுப்பா, வழி விடுப்பா. சரி, உங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. என்னுடன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள், ஐஸ்வர்ய முருகன் அவர்கள், சோபன் அவர்கள், சிவசக்தி அவர்கள், சக்திவேல் அவர்கள், பழனிசாமி அவர்கள், அமமுகவின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய டி கே ராஜேந்திரன் அவர்கள், கணேசன் அவர்கள், அதியமான் அவர்கள், ராஜாமணி அவர்கள், சங்கீதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு OPS அவர்களின் அரங்கநாதன் அவர்கள், SG முனுசாமி அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், முருகன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் புகழ் அவர்கள், ரூபேஸ்வரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தம்பி சண்முகம் அவர்கள், காமராஜ் அவர்கள், மனோகரன் அவர்கள், செந்தில் அவர்கள், முத்துவேல் அவர்கள், மாது அவர்கள், OK சுப்பிரமணியம் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், வெங்கடாச்சலம், சதீஷ், ரத்னம், வயாபுரி, முனிவேல், சிவகுமார், குப்பன், வளர்மதி, தங்கதுரை, மாதவராஜ், ஒன்றிய செயலாளர் முருகன், அன்பு, கார்த்தி, அறிவு, ராஜீவ் காந்தி, OK கிருஷ்ணமூர்த்தி, ஒன்றிய தலைவர்கள் சிவபிரகாசன், வடிவேல், முருகன், பச்சையப்பன், வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர்கள் முருகன், ரத்னம்மாள், ஆறுமுகம், ஜோதிலட்சுமி, சண்முகம், சுமித்ரா, வேலு, சோனியா காந்தி, வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பழனி, அறிவு, கந்தம்மாள், சேட்டு, முருகன், தேவசுந்தரி, நாகலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வரைய தந்திருக்கின்ற 2 நிமிஷம் அமைதியா நான் பேசி முடிச்சேன். சரியா? இங்கே வரைய தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், வாக்காளர் பெருமக்கள், வியாபார பெருமக்கள், விவசாயிகளே, என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கம். இது போதும், இந்த மைக்ல பேசினா போதாது. இதுல சவுண்ட் வைப்பா. இந்த மைக் ஒண்ணு ஆஃப் பண்ணியாச்சு. இதுல சவுண்ட் வையா? பேசிட்டு தானே இருக்கிற, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா பேசி முடிச்சு நான் பாக்குறேன். அது வரையும் அமைதியா இருக்கு. சரியா? அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். காரணம், 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் நம்ம மாவட்டத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார். படித்தவர், பண்புள்ளவர், முனைவர் பட்டம். முனைவர் பட்டம்னா PhD. அது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கின்றார். ஐநா சபையில பெண்கள் உரிமைகளுக்காக பல முறை பேசி குரல் கொடுத்தவர்.
பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிறவர் யாரு? நம்முடைய சௌமியா அன்புமணி. சௌமியா அன்புமணி நம்முடைய வேட்பாளர். 20 ஆண்டு காலமாக பசுமை தாயகத்தின் தலைவராக சௌமியா அவர்கள் பணியாற்றி தமிழ்நாட்டில் 30 லட்சம் மரக்கன்றுகளை நட்டவர். 1500 ஏரி குளங்களை தூர்வாரியவர். பெண்கள் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே பேசியவர். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தல் நான் சொல்லியிருக்கேன், முக்கியமான தேர்தல். ஒரு பக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர். ஆனா அவர் பக்கத்து தெருவில் இவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவரை நான் பேசல, ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாது. யாராவது தெரியுது மாமா? யாரும் தெரியாது. அதிமுக வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவரை பத்தி நான் ரொம்ப இழிவா நான் பேசல. அவங்க மேல எல்லாம் மரியாதை இருக்கு. ஆனா நீங்க அதை சிந்திக்கணும். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். காரணம் என்னன்னா, இவ்வளவு காலமா நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம், ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. ஆனால் முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கள். இந்த முறை நான் இது எல்லாத்தையுமே கேட்கிறேன். அதிலும் குறிப்பா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தாய்மார்களே, உங்களுடைய வாக்கு எத்தனை தினமா இருக்கு? தருமபுரியில 7,47,000 பெண்கள் நம்ம தொகுதியுடைய வாக்காளர்கள். எத்தனை பேரு? 7,47,000 பெண்கள். நீங்க உங்களுடைய வாக்கு யாருக்கு போடுவீங்க? மாம்பழம் சௌமியா அன்புமணி. உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணிக்கு போடலாம். ஒட்டுமொத்த பெண்களும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உறுதியா வெற்றி சௌமியா அன்புமணி. 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். குறைந்தது நான் சொல்கின்றேன். இல்ல அதிமுக வேட்பாளர் யாரும் தெரியல, முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன். அவர் நின்று நிற்பாரு, உட்காருனா உட்காருவார். அவருடைய அடிமையெல்லாம் நான் சொல்லல, நீ சொல்றத நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் திமுக வேட்பாளர் யார் தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏவா வேலு, அங்க அமைச்சர். அவர் நில்லுனா இந்த வேட்பாளர் நிற்பாரு, உட்காருனா உட்காருவார். இப்படிப்பட்ட உங்களுக்கு வேட்பாளர் வேணுமா? அல்ல நல்ல படித்த பண்புள்ள நேர்மையான உங்களுக்காக உழைக்கின்ற நல்ல ஒரு பெண் வேட்பாளர், பெண் உரிமை போராடுகின்ற பெண் உரிமை காவலர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ளும். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஐந்தாண்டு காலம் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றிகடன் பட்டவனாக நான் இருக்கின்றேன். கடந்த தேர்தலில் தர்மபுரி மாவட்ட மக்கள் ஒரு பெரிய தவறை செய்தீர்கள். ஒரு தவறான ஒருவரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தீர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு அது. கடந்த தேர்தலில் செந்தில் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களே. இந்த 5 ஆண்டு காலம் அந்த திமுக செந்தில் என்ன செய்தார்? உங்களுக்கு ஏதாவது செய்தார்களா? இல்லையே. கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம் தானே. 5 ஆண்டு காலம் நான் உங்களுக்காக நான் பாடுபட்டேனே. 5 ஆண்டு காலம் இந்த காவிரி தண்ணி இந்த நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேன் உங்களுக்காக. 3 நாள் நடைபயணம் செய்தேனே. 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேனே. விவசாயிகளை திரட்டி எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேனே.
80 ஆண்டு கால கனவு மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேனே. சிப்காட் 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 என்று எத்தனை காலம் உங்களுக்கு கோரிக்கையை நான் நிறைவேற்றினேனே. பாட்டாளி மக்கள் கட்சி நிறைவேற்றியது உங்களுக்கு. இன்று தொடக்க திட்டங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் இடைவெளி இல்லை என்றால் இந்நேரம் இந்த சிப்காட் தொழிற்பேட்டையிலே, நம்ம ஒன்றியத்தில் இருக்கின்ற சிப்காட் தொழிற்பேட்டையிலே எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்திருக்கும் அல்லவா. 5 ஆண்டு காலம் தாமதம். காரணம் தர்மபுரி மக்கள். இனியும் அந்த தவறை செய்யாதீர்கள். முனைவர் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உறுதியாக சிப்காட்டில் பல தொழிற்சாலைகள், இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவோம். இது உறுதி. இது 2 கட்சியால் கொண்டு வர முடியாது. இங்கே தொப்பூர் கணவாயில் ஆண்டிற்கு 100 பேர் அங்கே இறக்கின்றார்கள் சாலை விபத்துகளால். இதை தொடர்ந்து முயற்சியால் கடந்த கால நம்முடைய பாட்டாளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நானும் சேர்ந்து எத்தனை முறை முயற்சி செய்து நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பல முறை வலியுறுத்தி இப்பொழுது அதற்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலைகள் தொடங்கிவிட்டனர். காரணம் பாட்டாளி மக்கள். ஆனால் அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். நாம் கொண்டு வந்த மொரப்பூர் தருமபுரி திட்டத்திற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். நாம் கொண்டு வந்த ஒசூர் தருமபுரி நெடுஞ்சாலைக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். ஒசூர் தருமபுரி ரயில்வே டபுளிங் எலக்ட்ரிபிகேஷன் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். இவர்களுடைய வேலையே ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையைத்தான். எவரிடம் எதுவும் செய்ய போவது கிடையாது. இன்று உதயநிதி ஸ்டாலின் இங்கே தருமபுரி மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். உதயநிதி எப்போ தருமபுரி வந்தாலும் சரி, அவங்க அப்பா தருமபுரி வந்தாலும் சரி, ஐயாவை பத்தி மோசமா பேசுவாங்க, நம்ம பத்தி மோசமா பேசுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு வன்னியர்களை பத்தி ஞாபகம் வரும். அது வரைக்கும் அப்பாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு, நாங்க இதுக்கு பிறகு வன்னியர்களுக்கு நாங்க 10.5 விழுக்காடு கொடுப்போம். ஏயா யாரையா ஏமாத்துற? இந்த 2 வருஷமாச்சே உங்களை வந்து எத்தனை முறை நீ உங்க அப்பாவையும் நாங்க பார்த்தோம். நான் 4 முறை பார்த்தனே, 5 முறை பார்த்தனே. ஐயா 3 முறை பார்த்தாரு. எங்களுடைய ஜி.கே. மணி அவர்கள் உங்களை எத்தனை முறை சந்திச்சாரு? சட்டமன்றத்துக்குள்ள 5 எம்எல்ஏ கருப்பு சட்டை போட்டு போராடினாங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு மனசு வரல, கொடுக்கல. தேர்தல் வந்துடுச்சு, அப்புறம் வன்னியர் அப்படின்னு பேசுவீங்க. தேர்தல் வந்தவுடன் தர்மபுரியின் பேசுவீங்க. இதற்கெல்லாம் ஏமாற இன்னும் இந்த மக்கள் தயாரான இல்லை. உங்க தாத்தால இருந்து, உங்க அப்பாவில இருந்து, நீங்கள இருந்து ஏமாத்தி ஏமாத்தி பழக்க முடியும். திமுக என்றாலே பொய் வாக்குறுதியில கொடுக்கின்ற கட்சி. இந்த பட்டியலிட தர்மபுரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு 44 வாக்குறுதிகள். சும்மா பேசிட்டு இருக்க, பேசி முடிச்சு பாக்க சொல்றேன். பேசுறது இது தமிழ்நாட்டுக்கு இல்ல, தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த 44 வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்னு கூட நிறைவேற்றல. எந்த தைரியத்தில் மறுபடியும் ஓட்டு கேட்கறாங்க? இங்க இந்த தைரியத்தில் கேட்கறாங்க. நீங்க எல்லாரும் மறந்துடுவீங்கன்னு தைரியத்தில். தேர்தல் நேரத்தில் அப்பாவும் பிள்ளையும் வந்துருவாங்க. இங்க யாரு? ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி இங்க வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. சமூக நீதி பத்தி பேசுறது உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்காயா? நீங்க கேளுங்க. உதயநிதி வந்தாருன்னா கேளுங்க. 44 வாக்குறுதி தருமபுரி கொடுத்தீங்களே, ஏன் ஒண்ணு கூட நிறைவேற்றல? எந்த முகத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க? கேளுங்க. கேட்பீங்களா? கேட்கணும். கேள்வி கேளுங்க. கேட்காதனால தான் சும்மா அவங்க தாத்தா காலத்திலிருந்து வாக்குறுதி, அவங்க அப்பா வாக்குறுதி, இவர வாக்குறுதி கொடுத்து கொடுத்து இந்த திமுக வாக்குறுதி கொடுக்கறதுல PhD வாங்கியிருக்கிறாங்க. வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அதிமுக இதுக்கும் மாற்று வித்தியாசம் கிடையாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். திமுக தேர்தலில் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க.
இதே உதயநிதி ஏதாவது அவங்க தாத்தா கொடுத்தாரு வாக்குறுதி, என்ன கொடுத்தாரு? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வாக்குறுதி கொடுத்தாரா கலைஞர்? எங்கேயாவது தமிழ் இருக்கா? எதுல தமிழ் இருக்கு? நெப்போலியன் பதிலா வீரன் ஒன்று சரக்குல தான் இருக்கு தமிழ். டாஸ்மார்க்ல புரட்சி பண்ணிட்டாங்க, அதுல மட்டும்தான் தமிழ் இருக்கு. அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி. ஏன் இவர் கொடுத்தாரு, உதயநிதி கொடுத்தாரு? என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்தாரு இதே உதயநிதி. பண்ணாங்களா? இதெல்லாம் பொய்யான வாக்குறுதி. அரசு ஊழியர்களே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு என்னால தாங்க முடியல. நீங்களா அவரை நம்பி நீங்க அத்தனை பேரும் நீங்க ஓட்டு போட்டீங்களே. ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தாங்களே திமுக. அவனை நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களே அரசு ஊழியர்களை. இனி எந்த தப்பு செய்வீங்களா நீங்க? இந்த தேர்தலில் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? திமுகவை தோக்கடிச்சா அடுத்த மாசமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவார். திமுக தோத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். திமுக வெற்றி பெற்ற நிச்சயமா அந்த ஓய்வூதியத்தை நீங்க பழைய ஓய்வூதியத்தை மறந்துட்டீங்க நீங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடியுங்கள், எங்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும். அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அதிமுக வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தல் நீங்க அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சியில இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியில இல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். நீங்க தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது, உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்களுடைய எதிரி திமுக. அப்படிப்பட்ட திமுகவுக்கு எதிராக எங்களுக்கு வாக்களிங்க. நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று உங்க பழியை தீர்த்துக்க. அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. நிச்சயமா வெற்றி பெற போவது கிடையாது நீங்க. அதனால உங்க வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் போடுங்க. நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், ஒரு பெண் வேட்பாளர், நேர்மையான வேட்பாளர் கொடுத்திருக்கின்றோம். அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்யுங்கள். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர். பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர். நம்முடைய மரியாதைக்குரிய திரு டி தினகரன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர். என்னுடைய இனிய நண்பர் ஜி.கே. வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர். நம்முடைய ஏசி சண்முகம் அவர்களும், பாரிவேந்தர் அவர்கள், தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர்கள். இந்த நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி.